கைஸ், இன்றைக்கி நாங்கள் நொங்கு பறிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பாட்டை கண்டுபிடிச்சி அங்கே போயிருந்தோம். என் ஃப்ரெண்டோட ஊர் தான் இது. ஸோ அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட நான் முன்னாடி ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், எனக்கு இந்த மாதிரி நொங்கு வேணும், என் பையன் நொங்கு கேட்டுகிட்டே இருக்கான், நொங்கு வண்டிலாம் செஞ்சு கொடுறா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக படிக்கும்போது நல்லா இருந்திருக்கும். ஸோ இன்றைக்கி கல்யாணம் ஆகிட்டு அவங்கவுங்க குடும்பம் அப்படின்னா ஓடுற பாதைகளும் நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறதே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமல் போயிடுச்சு. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு டைமிங்கில் அவங்க ஊரில் இது கிடைக்கும், எங்கள் ஊரில் இது கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் ஒருத்தவங்களும் ஷேர் பண்ணி நாங்கள் சொல்லிக்கிட்டு அதை நாங்கள் வாங்கிக்கிறோம்ல, அதில் கிடைக்கிற சந்தோஷம் எப்போயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை தவிர வேறு எந்த ஒரு சொந்த பந்தத்துலேயுமே வராது, கிடைக்காது இல்லையா? ஸோ அப்படி தான் என் ஃப்ரெண்டுகிட்ட நொங்கு வேணும்னு சொல்லவும் எக்கச்சக்கமாக கார் நிறைய அனுப்பிட்டேன். எப்போயுமே நான் சொல்கிறது எல்லாருக்கும் கொடுத்து சொந்த பந்தத்துக்கெலாம் கொடுத்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க கூட கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா வந்து நிறைய நொங்கு வெட்டி கொடுத்துருந்தாங்க. சாப்பிட அப்படியே வரிசையாக வெட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நல்லா கார் நிறைய ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு நல்லா வயிறு நிறைய குடிச்சிக்கிட்டு, ஸோ நிறைய நொங்கு குடித்தா வயிறு வலிக்கும் போல் எனக்கு அன்றைக்கெலாம் சரியான வயிறு வலி. பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி சும்மா காசு கொடுத்து சாப்பிட்ற பொருளையே நம்ம விட மாட்டோம், ஓசையை கிடச்சா நம்ம விடவா செய்வோன்னு சொல்லி கார் ஃபுல்லாக ஏற்றிட்டு நல்லா மொங்கு குடிச்சிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்க்கும்போது நிறைய குடிச்சு போட்டிருந்தோம். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் குரங்கு ரங்கமாக வந்துச்சு. எல்லாத்துக்கும் நொங்கு வெட்டி ஒவ்வொன்றா கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அழகாக வந்து கையிலேயே வாங்கிட்டு போகுது. ஆனால் வீடியோ எடுக்க தான் பயமாக போச்சு. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது அந்த நொங்கெல்லாம் விழுந்து நிறைய முளைச்சிருக்கு. அது ஒன்று அழியும் போது ஒன்று உருவாக்கிட்டு தான் மரங்களே போகுது. ஆனால் மனிதர்கள் ஒன்று அழிச்சு தான் ஒன்று கட்டுறோம். அவங்க கொண்டு வந்த அருவா அவ்வளோ ஷார்ப்பாக இருந்துச்சு, 2 அருவா. அப்புறம் மரத்துலேருந்து அந்த வெட்டி போட்டது எல்லாமே பழைய மெமரிஸ். திரும்பி இதெல்லாம் கிடைக்குமா நம்மளுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்னோடய பையனுக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் புதுசு, இந்த நொங்கு இதெல்லாம். லைஃப் ஸ்டைல் எல்லாருக்குமே ரொம்ப மாறிடுச்சுல, நம்ம பிள்ளைகளும் மாறிக்கிட்டே வர்றாங்களே.